வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவின் தலைமையில் ஏற்பட்ட புதிய சிக்கல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமீபத்தில் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறந்தநாள் போனது. அதில் அன்று பேசிய ஒரு முன்னாள் அமைச்சர் பார்த்திங்கன்னா ஒரு தகவல் சுட்டி காட்டினார். என்னென்னா, நம்மளுடைய விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருந்தார், நடிகர் விஜய் அவர்கள். அதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா, குறிப்பாக முக்கியமாக நடிகர் விஜய் எடப்பாடிக்கு வாழ்த்து சொல்லியிருந்த நிலைமையில் அதுக்கு ஒரு பதில் பார்த்திங்கன்னா ட்வீட் போட்டிருந்தார். விஜய் எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர் எதுவும் பதிவு செய்யாத காரணமாக தற்பொழுது பார்த்திங்கன்னா இதிலே சிக்கலாக மாறிச்சு. அப்போ இவர் கொஞ்சம் எடப்பாடியில் பார்த்திங்கன்னா அணியில் இருந்துட்டு கொண்டே அங்கே பார்த்திங்கன்னா அவர் இருக்கலாமா வேணாவா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாயிருக்கு. ஏன் அவர் அப்படி சொல்ல வராருன்னா, காரணம் என்னவென்றால் தற்பொழுது பிளவுகள் ஏற்பட போகிறது அதிமுகவில் அப்படின்றத குறிப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா செங்கோட்டையன், அதன் பிறகு இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா வேலுமணி, இவங்க இருவருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்பொழுது. செங்கோட்டையன் ஒரு பக்கம் தலைமை ஏற்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் தகவலும், இன்னொரு பக்கம் வேலுமணி அவர்கள் பார்த்திங்கன்னா நான் 2026 பார்த்திங்கன்னா அவர் பெரும் விதத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும் கட்சியில் அப்படின்றதுக்காக ஒன்றிணைக்கணும் கட்சியை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. மூன்றாவது செல்லூராஜ் அவர்களும் இது மாதிரி கட்சியை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுறதுனால பிளவுகள் என்பது தற்பொழுது ஏற்பட வாய்ப்பு மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதான் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த பிளவின் காரணமாக அதிமுக பெரும்பாலான இடங்களில் ஒரு முக்கியத்துவத்தை இழந்துவிடும் அப்படின்றதான் பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, குறிப்பாக சொல்வதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அதிமுகவை பெரும்பாலான இடங்களில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்றதும் ஒரு குறிப்பாக இருக்குது. ஏன்னா அதிமுக என்னதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பான்மையான கட்சியாக இருக்கணும், தலைமை சரியில்லாதனால உள்ளே இருக்க ஆட்கள் வேலை புரிகிறார்கள் அல்லவா, அதாவது பணிபுரிகிறார்கள் அல்லவா, பதவியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அமைச்சர்கள், முக்கிய புள்ளிகள் எல்லாருமே அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாக செயல்படாதன் காரணமாக தலைவன் எப்படியோ அப்படியே பார்த்திங்கன்னா நிர்வாகிகளும் தொண்டர்களும் அப்படின்ற மாதிரி தற்பொழுது அதை மாற்றணும் தான் எல்லாம் கரெக்டாக போகும் நடக்கும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒன்று அணியை பார்த்திங்கன்னா பிரிந்து சென்றவர்கள் எல்லாரும் ஒன்றிணைத்து கட்சியை பலப்படுத்தணும். அப்படி இல்லையா, தலைமை இந்த தலைமை வேண்டாம், ஒரு வருடத்துக்கோ இல்லை ஒரு தேர்தலுக்கோ தலைமை மாற்றி பார்க்கலாம், ஏதாவது மாறுதல் நடக்குதா அப்படின்றத அவர் இருக்கக்கூடிய பதவி வேறு ஏதாவது முக்கிய பிரபுணருக்கு, அதாவது முக்கிய பிரபுணர்னா யாருன்னா பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கிய தலைக்கு, அதாவது கட்சியில் ரொம்ப நாளாக இருந்தவங்க செங்கோட்டையனுக்கு கொடுக்கலாம், இல்லைனா முக்கிய புள்ளிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க ரொம்ப நாள் இருக்கிறவங்க அவங்களுக்கு கூட கொடுக்கலாம், இல்லை ஓபிஎஸ் கையில் கூட கொடுக்கலாம். கொடுத்து ஏதாவது மாற்றம் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி நடக்கலையா, எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற முயற்சியில் இறங்கணும். ஏதாவது ஒன்று பண்ணாதான் தலைமைக்கும் தலைவருக்கும் ஒரு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படியே தொடர்ந்து நடந்தது போலவே நடந்து கொண்டு தோல்வி நடந்துட்டு கொண்டா கட்சிமா அந்த கட்சியில் இருக்கவங்களே விலகி வேறு கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சாதகமாக நடந்தால் தான் யாராக இருந்தாலும் இருப்பாங்க, மனிதனாக பிறந்தால் அந்த ஒரு இயல்பு. ஸோ அது நடக்காதனால கட்சியில் ஆதரவும் குறையும், தோல்வியும் நெருங்கும், ஒன்றும் பண்ண முடியாமல் கட்சி பார்த்திங்கன்னா ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். அது முன்கூட்டியே எச்சரித்து தற்பொழுது அதற்கான வேலைகளை தீவிரம் காட்டணும் அப்படின்றது குறிப்பாக சொல்லி கொண்டிருக்கிறார்களாம் நம்முடைய அதிமுகவில் முக்கிய புள்ளிகள். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்று தகவல்களை நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.